ஸ்வசரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் திஜகுல ஜலகந்தம் விட்டு சித்தன் நமாமியன்னு யாருக்கு அந்த பட்டத்தை நாம் சுலபத்தில் கொடுத்ததில்லை. நமக்கு தந்தையும் கிடையாது, நமக்கு மாமனாரும் கிடையாது. அகில காரணன், நிஷ்காரணன், அத்புத காரணன். ஆனால் நீர் ஒரு மகளை பெற்று கொடுத்தபடியால் உமக்கு இந்த பட்டமே கொடுத்தோம் என்று பெருமான் ஆணையிட்டார். திறந்து பார்த்தா சொத்தை காணும் என அழுதார், அலர்ச்சினார். பெண்டலகுடிகி இப்படி என்னுடைய சொத்துன்னு நினச்சிட்டு இருந்தது என் தப்பு, சொத்து ஒன்று தான் தெரியறது, ஆனால் அழாதிருக்க முடியலையே. விந்தே ஈபுடு நெந்த நன்குருஷகாவின்பென் தனுன்மெந்துரே, இப்படி காதலுடைய நீ அந்த பிராட்டி என்னிடத்தில் வைத்துக்கொண்டு இப்படி அழைத்து போவாயோ? யாரும் பெத்தவன் அழக்கூடியது தானே. சுமார் பெண்களுக்கு அழைச்சே, அந்த பெண்ணுக்கு அழமாட்டாரோ? ஆண்டாளாயிற்று. இந்த பிள்ளைக்கே இந்த பொண்ணுக்கே நம்ம எத்தனையோ கண் திறந்துடும். அப்படி இருக்கிறச்சே வைதிகத்தன்மையாய் தெய்வத்தன்மையோடு இருந்தவர்களுக்கு அழாமல் இருப்பாரா? அடுத்து பெருமான் நம்ம வீட்டுக்கு போம், அந்த இடத்துல ஆண்டாள் இருப்பாள்னு சொல்ல போய் பார்த்தா அதே குழந்தை அதே வயசு அப்படியே ஆண்டாள் இருந்தா இது நான் எதை நம்புறது? இப்போ அங்கே அழைச்சின்னு போய் போனவளை நம்பவா, அரைச்சே பல்லக்கில் ஊற்றி அனுப்பிச்சதை நம்பவா, இல்லை வீட்டுக்குள்ளே குடுகுடுன்னு ஓடி வந்த இந்த பொண்ணை நம்பவா? எதுன்னே ஒரு புரியல. பாஷ்ப ஜலமாகி இண்டிகி பருவாரி இண்டிகி அவருடைய வீட்டுக்கு போனார். கண்ணும் கண்டீருமாக போய் பார்க்க கண்டாள். அங்கு போனால் பிரதம பாஷ்ப முருல பிராமணுண்டு சேதவென்னு நிமிரி நான் தள்ளி என்னுடைய பொண்ணு இங்கே தான் இருக்கா அப்படின்னு கண்ணும் கண்டீருமாக பொண்ணை பார்க்க அந்த பொண்ணு இப்போது உம்மிடத்தில் இருப்பாள், கவலை வேண்டாம், நாம் எப்போதும் ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து போக மாட்டோம். என்ன கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணை வீட்டில் வச்சுக்க முடியுமாண்ணா? சொல்லவே இல்லையே. இதுக்கு தான் அப்போவே உமக்கு பொற்கிழி கிடைக்கிறச்சே உம்ம வீட்டை கட்ட வச்சேன். அப்போ தயார் பண்ணிக்க வேண்டாமா? இப்போல்லாம் இப்போ 25 வயசு ஆகிறச்சேவே எல்லாத்தையும் வாங்கி வைக்க ஆரம்பிச்சுடுறாளோ இல்லையோ? ஏன்னா அப்புறம் கொடுத்துடமானோ அது தளி பண்ணுற பாத்திரத்துலேருந்து வீட்டிலேருந்து கட்டில் எல்லாத்தையும் வாங்கி வச்சுடுறாளோ இல்லையோ? பெருமாள் முதல்லையே விஸ்வகர்மா நினச்சி வீடு கட்டி வச்சுட்டாராம். அதுவும் மாமனார் பணம். இவருது ஒன்றும் இல்லை, இவன் ரொம்ப சாமர்த்தியக்கார மாப்பிள்ளை தெரியுமோ. ஒன்று நம்மக்கிட்ட காசு இருக்கணும், இல்லைன்னா நன்னா இருக்கிற பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணும். ரெண்டாவது தான் பெருமாள். அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் பக்தர்களை விட்டுட்டார். ஆனால் நல்ல பொண்ணாக பார்த்தார், தானே பெரியாழ்வார் அனுப்பிச்சு வச்சார். அங்கே காசு இருக்குது, நீர் என்ன ஸ்தாபித்தீர்னா காசு கொடுப்பார்னார். கிடைச்சது பொற்காசு வச்சுன்னு விஸ்வகர்மான் அனுப்பிச்சு வீடும் கட்டியாச்சு. இப்போ அந்த வீடு அப்படியே தானே இருக்குது, வந்துடுறேன்னு விட்டார். நீர் உம்ம பொண்ணை அனுப்புறதுக்கு தானே கட்டப்படுறீர், நாமே உம்ம வீட்டுக்கு வந்து விடுவோம். ರಂಗಪತಿ ಬ್ರಹ್ಮರುದ್ರುಲ ಬ್ರಾಹ್ಮಿ ಗೌರಿ ತನಗೂ ಅಕ್ಕನ್ನಡಿ ಕಿಂಪು ಪನು ಪುಟಯುನು ವಾರು ಚೇನೇಸ ಸಹಿತುಲೈ ವಚ್ಚುಡಯು ವಿಷ್ಣು ಚಿತ್ತುಡು ಸಂಭ್ರಮಾನ್ வீதுடகுஷு இத்தை இன்னன்னார் பிரம்மா சிவன் சரஸ்வதி பார்வதி இவா எல்லாரையும் அனுப்பிச்சு பெரியாழ்வாரிடத்துல போங்கோ, இனிமே கல்யாணத்தை ஒழுங்கா பண்ணணுட்டார் பெருமாள். நீங்கள் போய் பெண் கேட்டுட்டு வாங்கோ. எதற்கு? எல்லாம் வந்தாச்சு, உன்னோடே சேர்ந்துட்டாள் என்னார். இதை நான் பண்ண போக ஊரில் எல்லாரும் இப்படித்தான் கல்யாணம்னு ஆரம்பிச்சிருவா. அதனால் அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் போங்க, ஒழுங்காக பெண்ணு கேளுங்கோ, வாங்கி நிச்சயம் பண்ணி ஊரை கூட்டி சாப்பாடு போட்டு கல்யாணம் பண்ணுவோம்னார். சரின்னு மொத்த பேரும் போனால் பெரியாழ்வார் இடத்துல கேட்குறா. அவர் சொன்னார், என்னை போல ஆச்சார அனுஷ்டானம் இருக்கிற பிள்ளையா ரொம்ப நாள் கழித்து நீ இருக்கு விசாரம் பண்ணுறீர். இது பண்ணி இப்போ பிரயோஜனமே இல்லை, பொண்ணு கொடுத்துட பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் இனிமேல் நீர் படித்தவனா பணக்காரனா குலம் என்ன கோத்திரம் என்னான்னு கேட்டெல்லாம் பிரயோஜனம் இல்லை. போனா போகிறது உமக்கு ஒரு மாமனார்னு ஸ்தானம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்கா. பண்ணிட்டா தேவையில்லைன்னால் ஒத்துனுட்டா. ஆமாம்மா, இனிமே கேட்டு பிரயோஜனம் இல்லை. அவர் குலம் உண்டோ இல்லைன்னுட்டா. பேர் உண்டா அவிஜ்ஞாதா. கோத்திரம் உண்டோ அகோத்திரம். பார்க்க முடியுமோ அச்சக்ஷஸ்ரோத்திரம். எதுவும் பண்ண முடியாது. கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது. கோத்திரம் இல்லை. நல்ல புருஷனானால் ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன் காணலுமாகான் உடலல்லன் இல்லையல்லன் ஏதுமாகான். ஊர் இருக்கோ இல்லையே. திரிவித பரிச்சேத ரகிதன். தேச கால வர்த்தமான வஸ்து பரிச்சேதமே கிடையாது. எத்தேசத்திலும் இருப்பார் இத்தேசம் என்று சொல்ல முடியாது, எக்காலத்திலும் இருப்பார் இக்காலம் என்று சொல்ல முடியாது. இப்படி பார்த்தா எந்த மாமனாருக்கும் பயமாக இருக்கும். இதை படித்து பார்த்துட்டு இப்படிப்பட்ட பிள்ளைக்கு தான் கொடுத்தார். அவருக்கு அந்த பிரம்மஞானம் இருந்தது, அதனால் கொடுத்தார். எந்த ஊர்னு இவரை சொல்ல, எந்த பேர்னு சொல்ல, எந்த குலம்னு சொல்ல, என்ன கோத்திரம்னு சொல்ல, அனைத்துக்கும் தாண்டி உலகமே பிரளயம் இருந்த காலத்தில் ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லாவன் இருந்த எம்பெருமான். அப்படிங்கிற பெருமை அவர் புரிஞ்சுது. சரி, கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஆயிடுத்து. இதெல்லாம் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஏற்பாடு ஆகும்போது ஸ்ரீரங்கத்திலேருந்து பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்துருளினார். ஆனந்தமாக தன்னுடைய பத்னி பரிஜனங்களோட மற்றும் உண்டான வித்வத் வரேண்டர்களோட கௌபவாக்கியம்பு நெக்கி பிரம்மாதி சுரலு பலசி தமதத்துடல லெக்கி குலிசிராக வைகுந்தத்திலேருந்து இறங்கி வராப்பில் கருடனில் ஏறினவர் சொல்ல 33 கோடி தேவர்களும் வந்துருங்கோ. ஸ்ரீவில்லிபுத்தூரில் கல்யாணம்னா பெண்ணு வீட்டுக்காராளுடைய வசதியை பார்த்துட்டு ஆளை கூப்பிடணும்.
நம்ம பாட்டுக்கு எதான அவளால் ஒரு 100 பேருக்கு போட முடியும்னா நான் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு நீர் சாப்பிடு பாடுனா அவர் எங்கே போடுவார்? இப்போ அவர் பெரியாழ்வாருக்கு ஒன்றும் கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதில் ஒரு தோட்டம் இருக்கிறதே, தோட்டம் அமைக்கிறார், புஷ்பகிங்கிற மைண்ட் இருக்கார். இவர் பாட்டு பத்திரிகை கொடுக்குறார், 30 முக்கோடி தேவர்களும் வந்துருங்கோ, எல்லா நித்திய சூரிகள் வாங்கோ, முக்தர்கள் வாங்கோனால் ஆண்டாளுக்கு தான் பயம். இப்போ அப்பா என்ன பண்ண போகிறாரோ தெரியல. இவர் பாட்டுக்கு எல்லாரையும் கூட்டுருக்கார். நல்ல வேலை, அக்னி பகவான் தளிகையை நான் பார்த்துக்கிறேன்னு விட்டார். வாயு குழு குழுவாக வசதியாக வந்தவாளை வச்சுக்கிறேன்னு விட்டார். ஸ்கந்தன் வரவேற்பை நான் பார்த்துக்கிறேன்னு விட்டார். அதே யமதர்மராஜன் ஒத்துரு சத்தம் போடாத நான் பார்த்துக்கிறேன்னு விட்டார். ஆளாள் வேணும் இல்லையா, வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் உட்காந்துட்டு அவாவா தங்க இட்டத்துக்கு நடந்துட்டா. அதனால் யமதர்மராஜன் நான் பார்த்துக்கிறேன்னா, வருணன் தீர்த்த கைங்கரத்தை நான் பார்த்துக்கிறேன்னா, இந்திரன் எப்பவும் நான் எதுவும் செய்ததில்லை, மேற்பார்வை என்னதுன்னு விட்டார். வேலை செய்கிறவா 4 பேர், மேற்பார்வைக்குன்னு சிலர் வருவாடோ இல்லையோ, அதுதான் என்னதுன்னா. இப்படி எல்லாரும் சேர்ந்திருக்க ஸ்ரீவில்லி புத்தூரே ஒரே கூட்டம். எங்கே பார்த்தாலும் ஆள் தான், நடவடிக்கை தான், கல்யாணமா கோதா கல்யாணமா நம்ம வீட்டுக்கு கொண்டு கல்யாணமா. ஸ்ரீவில்லிபுத்தூரிக்கின் சனி கனி விஸ்வகர்ம மணியம்புகா கட்டின விடுதி பட்டுன விடுதி மணியம்பு கிடைச்ச அந்த பொற்கிழியை வச்சுன்னு பெரிய விடுதி வீடு கட்டினாரோ இல்லையோ, அந்த வீட்டில் தான் கல்யாணம் நம்ம போவோம்ட்டு. யய்யாதிமவருண்டு திவ்யாப்சரசுலு திவ்யாப்சரசுகள் ஹரித்ராதிக ஸ்தானிய மங்கள திரவிய மண்டனம் பௌனர்பவண்டி எல்லா அப்சர ஸ்திரீகளை கூப்பிட்டு ஆண்டாளுக்கு போய் நீராட்டி விட்டு பாருங்கள், பெண்ணை தயார்படுத்துங்கள் என்னால். அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழினான் நார்த்தசை தீர்த்தம் கொணர்ந்து நல்கி நல்லார் எல்லாரும் 4 திசையிலிருந்தும் புண்ணிய தீர்த்தத்தை கொண்டு வந்து எனக்கு நீராட்டி வைத்தார்கள். நான் பூப்புனை கண்ணி புனிதனோடு காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினான். மைத்தனன் தம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தலம்பத்த கனா கண்டேன் தோழினான். பொறிமுகந்த அட்ட கனா கண்டேன் தோழினான். அம்மி விதிக்க கனியா கண்டேன் தோழினான். தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழினான். என் ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. என் ஆண்டாள் வாரணமாயிரத்தில் பாடினா போலே பெருமாள் உள்ள நுழைகிறார். வாரணம் 1000 சூட வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னதில் பூரண புக்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான். 1000 யானவர் தான் 1000 பிள்ளைகளோட நடுநாயகமாக கண்ணன் வரார். அப்போதான் பெரியாழ்வார் விசாரித்தார், இந்த பிள்ளை ஆச்சார அனுஷ்டானத்தோடு வந்திருக்காரோ, அப்போ தானே கல்யாணமே பண்ண முடியும் தான். பூப்புனை கண்ணி புனிதனோடு அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப புனிதமாக வந்தாராம். என்ன புனிதன்? ஒருவேளை ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி குளிச்சுட்டு வந்தார். இதுதான் புனிதன். மற்ற எந்த நாள் அவர் குளித்ததே கிடையாது. இப்போ மற்ற நாள்லாம் கார்த்திகை நாள் அந்த ஊரில் இருக்கிற இடையர்கள் வருஷத்துக்கு ஒரு தரம் குளிப்பாளாம். அதுவும் உடம்பை விட்டுட்டு தலை குளிப்பாளாம், தலையை விட்டுட்டு உடம்பு குளிப்பாளாம். இவர் தலைவனும் இல்லையோ அதுவும் குளிக்கவே மாட்டார். இன்றைக்கி இவருக்கு பயம், இன்றைக்கி குளிக்காமல் போய் பெரியாழ்வார் பண்ண கொடுக்க மாட்டேன்னு விட்டார்னால் அதற்காக குளிச்சுட்டு வந்தார். உள்ள நுழைஞ்ச உடனே காளபுகுத கனா கண்டேன் தோழினான். நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்கு கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர். காளபுகுத கனா கண்டேன் தோழினான். கோவிந்த பெருமாள் உள்ளவரார். அங்கே வந்ததுலேருந்து கடைசி வரிசையிலேருந்து விசாரிக்கிறாராம், உங்கள் வீட்டு கண்ணுக்குட்டி மாடு கண்ணுக்குட்டி போட்டுதா, உங்கள் வீட்டில் நாய் ஜாக்கிரதையாக இருக்கா, உங்கள் வீட்டில் யாருக்கோ ஜுரம்னு சொல்லிலே, பல்லு எரிச்சல்னு சொல்லிலே, எல்லாம் சௌக்கியமாக இருக்காடா என்னும் உத்தரவிடாத கேள்வி வராராம். மணமேடையில் இருக்கிற ஆண்டாளுக்கு இப்படிலாம் இவர் ஒத்திரியுமே கேட்கவே மாட்டாரே. என்ன இன்னைக்கு எல்லாரையும் கேட்குறாருனால், யார் பெண் வீட்டுக்காரன் பிள்ளை வீட்டுக்காரன் தெரியாது, யாரான்னு ஒருத்தன் பெண் வீட்டுக்காரனாக இருந்து அவனை நாம் விசாரிக்காமல் போக அவன் போய் பெரியாழ்வார் இடத்துல சொல்லி கொடுத்து இவர் காத்துன்னு இருக்கார், கொண்ட தர மாட்டேங்கிறது. இவர் மாட்டேன்னு சொல்லிட்டாருனால் அதனால் அதிரப்புகுத கனா கண்டேன். நமக்கு போய் பழக்கமில்லாத ஒரு இடம் இல்லை, கிடைக்கவே முடியாது. இன்றைக்கி ஒன்று கிடைக்க போகிறதுன்னு வச்சுங்க, ஒரு பதற்றம் இருக்காது உடம்புல. அதே போல் பெருமாளுக்கு ஒரே பதட்டமாக, ஜகத்தை சிருஷ்டினா பண்ணிடுவேன், ஜகத்தை அழிச்சிடுவேன், பிரம்மாவை மாற்றுனா மாற்றிடுவேன். இதெல்லாம் ரொம்ப சுலபம். ஆண்டாளை கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரி சுலபமாக கிடைக்காத பேர், பக்தன் கிடைக்க போகிறது பெரும் பேர். அதனால் அதிர்றதான். இப்போ காலை வைத்தாலே அதிரப்புகுத கனா கண்டேன் தோழினான். மெதுவே வந்தான், அருகிலே அமர்ந்தான். இனி சர்வாணி வாணி முக கீர்வாணி கோட்டி ஜானகி ரகுகுலராட் பூர்வாச்சரித விவாகா கர்வ சுகீதமுலு பாடகா விபவமுன். அப்போது ஹாரத்தி எடுக்கிறதுக்காக வருகிறார். சீதா கல்யாணம் பாடுங்கோ அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறா சொல்கிறா. ஆண்டாளுக்கு இது என்னது கோதா கல்யாணம்னா, இது இவர் என்ன சீதா கல்யாணம்ங்கிறார்னால், எந்த கல்யாணம் பண்ணினாலும் சீதா கல்யாணம் தான் பாடுவோம். நீங்கள் ருக்மிணி கல்யாணம் பண்ணுங்கோ, பத்மாவதி கல்யாணம் பண்ணுங்கோ, ஆண்டாள் கல்யாணம் பண்ணுங்கோ. ஏன் சீதா கல்யாணம்னால், மற்ற எந்த கல்யாணமும் ஒருத்தியோடு நிற்காத கல்யாணம். சீதா கல்யாணம் ஒன்று தான் ஒருத்தியோடு நின்ற கல்யாணம். அதனால் பாடச்சேவே சீதா கல்யாண வைபோகமே ஆரம்பித்தா தானே பாட்டு.
அங்கே இருக்கிறவாள்லாம் சீதா கல்யாணத்தை பாட. அடுத்து அட்லு வைவாகிக தீட்சயரம கம்மதூனே தலையண்டி நெருளு கந்தான புலும ஸ்வர்ண மணிகும்ப ஹிமவாரி ஜலகமாடண்டி ஜெகதீஸ்வரிக்கு வேல்புடலவையோர்து. நல்ல உயர்ந்த பூர்ண கும்பத்திலே நெடிந்த ஒரு சொர்ண கும்பத்தில் போய் 4 திசையிலேருந்து தீர்த்தம் கொண்டு ஆண்டாளுக்கு நீராட்டினார்கள். அழகா அவளுக்கு எல்லா ஆபரணம் சர்வாலங்கார சம்பன்னைன்னு சொல்லணும். சகல பூஷணங்களோட ஆண்டாளுடைய திருமுடியிலேருந்து திருவடிக்கும் ஆபரணங்கள் போடணும். 4 தோழிகள் வந்து நின்னாளாம். வந்துட்டு கோவிந்தா உந்தன்னை பாடிப்பற கொண்டு யாம்பரி சம்மானம் நாடு புகழும் மரிச்சினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணையபல்கலனும் யாமடிவோம். என் ஆண்டாள் ஆசைப்பட்டா போல எல்லா அணிகலன்கள் பொட்டி நிறையா தங்க ஆபரணங்கள் வச்சுருக்கா. பெரியாழ்வார் எப்போ சம்பாதிச்சார்? அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. என்னால் எல்லாம் தான் அந்த பொற்கிழி கிடைக்கிறச்சே இருந்ததே, அதில் கொடுத்ததிலெல்லாம் இப்போ பாக்கி வச்சுருக்கார். வைத்து பெட்டி முழுக்க ஆபரணம். பக்கத்தில் நாச்சியார் ஆண்டாள் எந்தெந்த இடத்துல என்னென்ன ஆபரணங்களை போடலாம், கழுத்தில் எதை சாத்தலாம், இடுப்புக்கு எதை போடலாம், ஒட்டியானம் நன்னா இருக்குமா, ஹாரம் நன்னா இருக்குமா, கேயூரமா, கட்டகமா, முக்தாதாமமா, காஞ்சி குணமா, எதுன்னு பார்த்துக்கிறாளாம். பார்த்துட்டு நன்னா இருக்கு, இந்தந்த பெண்ணுக்கு இப்போ எப்படி அலங்காரம் பண்ணலாம் எடுத்து இங்கே இந்த ஆபரணத்தை எடுத்து அவள் கழுத்து போடணுமோ இல்லையோ. இவ கழுத்தை நன்னா பார்த்துட்டு கழுத்து ஹாரத்தை போடுறதுக்குள்ளே கழுத்து செவந்து போச்சான். கையை பார்த்துட்டு வளையல் எடுத்து அடுக்கிறதுக்குள்ளே வளையல் கையை செவந்து போடவே இல்லை இன்னும். ஆனால் அதுக்குள்ளே கழுத்து செவந்து போச்சு, கை செவந்து போச்சு. பார்க்குறவாளுக்கு பார்த்ததுக்கே இந்த பொண்ணுக்கு செவப்பும்னா போட்டால் எப்படி செவக்குமோ தெரியலையே. இப்போ வெறுமை கண்ணால் பார்த்துருக்கோம். அப்படின்னா கண்ணடி பட்டா கூட தாங்க மாட்டாத இளம் பருவமா. கண்ணடினா கண்ணை உறுத்து பார்த்தாலும் இல்லையோ அப்படியே திருமேனி செவந்து போச்சு. பக்கத்தில் இருக்கிற பெருமானுக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் பார்த்துல இது நான் பார்த்து எப்போவோ செவந்த திருமேனி. அவர் திருக்கண்ணால் விடாமல் இவளை பார்க்குறார், இவள் கண்ணால் விடாமல் அவரை பார்க்குறார். கண்ணன் ஏன் கருப்பாக இருக்கார்? ஏனெனில் ஆண்டாளுடைய கண்ணு எப்பவுமே கருப்பு. அந்த கருத்த கண்ணால் பார்த்து 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 அந்த கருப்பெல்லாம் திருமேனியில் ஏறுடுதான். ஆனால் இவர் கருப்பாக இருக்கார். சரி, இவருக்கு அவரையும் சிவப்பாக இருக்கார். இவன் செய்யானோ இல்லையோ, இவன் கண்ணு சிவப்பு. அதால் விடாமல் பார்த்து 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 அவள் சிவப்பாக போயிட்டாள். சரி, திருமேனி கருப்பாக இருக்குது சிவப்பாக இருக்குது சொல்லிட்டு ஆண்டாள் கண்ணு ஏன் கருப்பாக இருக்குது? கருப்பு கண்ணனை பார்த்ததுனால கருப்பேர் எடுத்து. அவர் ஏன் கண்ணு சிவப்பாக இருக்குது? இந்த செவந்தாளை பார்த்ததுனால அவர் கண்ணு சிவப்பேர் எடுத்து. இப்போ நீ சுவாமி நீ இதை கேட்டால் அதை சொல்லிட்டீர், அதை கேட்டால் இதை சொல்லிட்டீர்னா. ராமசாமிங்கார் வீடு எங்கேன்னார்? கிருஷ்ணாமிங்கார் வீட்டுக்கு பக்கத்து வீடுனார். கிருஷ்ணாமிங்கார் வீடு எதுனார்? ராமசாமிங்கார் வீட்டுக்கு பக்கத்து வீடுனா எடுத்துப்போ. என்ன இது ரெண்டுக்கு பக்கத்து வீடு தானே இப்போ அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு அந்யோன்யமாக வைத்த கண் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கார். அப்போ தாயார் நிறைய தாமர மாலைகளை சாத்தி கொண்டிருக்க, அந்த மாலையிலே தேன் ஒழுக, அந்த தேனை குடிக்கிற வண்டு போன்றவன் தான் பெரிய வண்டினனான கண்ணன். அப்போ கண்ணனும் ஆண்டாளும் அருகருகே இருக்க திருவரங்கநாதனாகவே நின்றார். இனி மஞ்சன மாட்டியாயிற்று. பொன்முனி முத்து வடங்கம் சதங்கைகள் இடுப்பு ஆபரணங்கள் ஒட்டியானங்கள் எல்லாவற்றையும் போட விரைக்கோட்டையை தயார் பண்ணி, என்ன பூமாதேவியினிடத்திலேருந்து வந்தவ தான் தானியம். அந்த தானியத்தையே கொண்டு விரைக்கோட்டையாக வைப்பா. வச்சு அதை ஒரு மூட்டையாட்டம் கட்டி வச்சுட்டு அதில் இந்த பெண்ணை அமர்த்தி, அது இப்போ அப்பா மடியில் உட்காருதுன்னு ஆயிடுத்து. அப்படிலாம் கிடையாது. விரைக்கோட்டையில் உட்காந்து வச்சு தான் கன்னியாதானம் பண்ணிட்டு இருந்தா. இப்போ இவர் உட்காந்து வைத்தானே என்ன பண்ணியிருப்பா? சின்ன பொண்ணு ஓடி ஓடி போயிருக்கும். 7-8 வயசாக இருந்ததுன்னா நின்று இருப்பாளா? அது ஓடி போனதை பிடிச்சி உட்காந்து வச்சுன்னு போக இப்போ 30 வயசுக்கு உட்காந்து வச்சுக்கோண்ணா. இது நடக்கிறதா? இப்போ ஏதோ அந்த நாளில் ஏதோ சின்ன பெண்ணாக இருந்தது உட்காந்து வச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அதனால் இப்போ பெரியாழ்வாரும் அமர்த்தி கன்னியாதானம் பண்ணுகிறார். இமாம் கனக சௌவர்ணாம், இத்தனை ஆபரணங்களுடைய சேர்த்த பெண்ணை கொடுக்கிறேன். கிர்பணாமித்வா சுப்ரஜாஸ்தாய் ஹஸ்தம் கிருபணானிதே. அப்போ பிள்ளை சொல்லணும், உன்னுடைய கண்ணை கையை பிடிக்கிறேன். தர்ம பிரஜார்த்தம் ரிணீமகே, தர்மத்தை வளர்க்கவும் பிரஜைகளை உற்பத்தி பண்ணவும் பெண்ணே உன் கையை பிடிக்கிறேன். கண்ணன் வாயை திறந்து சொல்லணும் இல்லையா? இப்போ தர்ம பிரஜார்த்தம் ரிணீமகே சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த மந்திரத்தை சொல்லணும்னா வேதம் உங்களுக்கு சொன்ன மந்திரத்தை நான் எப்படி சொல்லுவேங்கிறார். ஏனெனில் அடுத்து திருமங்கலி தாரணம் ஆக போகிறது. ஆகணும்னா மந்திரம் சொல்லணும் இல்லையோ? இது பத்ரா கண்டே பத்னா விசுபகே தஞ்சீவ சரதசதம். இதோ இந்த கையில் கயத்தை வச்சுருக்கேனே, இப்போது இத்தான் உன்னுடைய கழுத்தில் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி திருமங்கல்ய தாரணம் பண்ணுறோம் இல்லையோ? இதோ இந்த கயிற்று முடிச்சு போட்டப்பட்ட கயிறை கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி கன்யாம் கனக சம்பன்னாம் கனகாபரணையில் யுதாம் எல்லா ஆபரணங்களோடு சேர்ந்திருக்கிறவர்களுக்கு இதை கட்டுகிறேன். எதற்கு? நான் 100 வயசு வாழ வேண்டுங்கிறதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய இத்தை கட்டுகிறேன். மாங்கல்யம் தந்துனா அனேன மவ ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே தஞ்சீவ சரதசதம் சொல்ல மாட்டேங்கிறார் பெருமாள். இது என்ன எந்த மந்திரத்தையும் இந்த பிள்ளை சொல்ல மாட்டேங்கிறார். இன்னைக்கு பிள்ளைகள் தான் சொல்ல மாட்டேங்கிறான்னா அன்னைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவா இன்னைக்கு மாட்டேங்கிறார், தெரியலே சொல்லலை, அவரே சொல்லலைன்னால் யோசிக்கிறார்.
நான் எப்படி 100 வயசுக்கு இருக்கிறதுன்னு கேட்பேன். நாம் நித்தியம்னா ஏதோ லோகத்தில் தர்ம காரியம்னா நமக்கு ஜெகத்ரக்ஷணம்னா தர்ம காரியம், சந்தியாதனம் பண்ணுறது நமக்கு தர்ம காரியம் இல்லையே. பிரஜைகளை உற்பத்தி பண்ணுறதுன்னா உலகத்தையே சிட்டிச்சுட்டேனே எப்படி பிரஜோத்பத்தி பண்ணுவேன், ஸ்லோகமே ஒத்து வரலையேன்னு தகச்சு போய் நின்றுட்டார். இருக்கும் நம்மெல்லாம் சொன்னால் ஸ்லோகம் நல்லா இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா ஆண்டாள் மெதுவாக தட்டி ஸ்லோகத்தை மாற்றினா போச்சு. ஏன்னா அவள் பிராமண பெண்ணோ இல்லையோ, அதனால் என்ன பண்ணுன்னு தெரியுது. இவர் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பசுமாடு கன்றுகளோ இல்லையோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அவள் சொல்லி கொடுக்குறா. இப்படி வேணா சொல்லுமே, இப்போ 100 வயசு இருக்கணும்னு சொல்ல வேண்டாம், பிரஜோத்பத்திக்குன்னு சொல்ல வேண்டாம், உற்பத்தி பண்ண பிரஜைகளை ரட்சிப்பதற்காக தேவி உன் துணை தேடி கயிற்றை கட்டுகிறேன்னு சொல்லேன். அதுக்கு நான் கூட நிற்கிறேன் இல்லையா. நீ யாரை ரட்சிக்கணும்னு போனாலும் நான் இருந்தால் தானே ரட்சிக்க முடியும். நான் இல்லாத சமயத்தில் தானே நீ யாருக்குமே தண்டனை கொடுத்துருக்கேன்னா தேவையில்லை. பெரியாழ்வார் நன்னத்தான் கற்றுக் கொடுத்துருக்கார், நமக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் இந்த பெண்ணு இந்த சம்பிரமத்துக்கு நூறு இத்தனை கூட்டத்துக்கு நூறில் சொல்லிட்டாளேனால் சரி என் கையில் கயிற்றை பிடித்தால் மாங்கல்யம் தந்துனா அனேன மம ஜீவன ஹேதுனா. இதுதான் கைத்தலம்பத்த கனாக்கண்டேன். கண்ணன் வந்து ஆண்டாருடைய கையை பிடிக்க பாணிம் கிருணீஸ்வ பாணினா இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்சையே நாம் பத்ரந்தே பாணிம் கிருணீஸ்வ பாணினா. இது ஜனகன் கூறினார். இப்போ பெரியாழ்வார் சொல்கிறார், இயம் கோதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்சையேனா பத்ரந்தே பாணிம் கிருணீஸ்வ பாணினான்னு பச்ச. எல்லாரும் சம்பிரமத்தோடு அடுத்து இருக்கிற அக்ஷதாசீர்வாதம்லாம் நடக்கிறது. பெருமாள் பேசுகிறார், அடுத்து கிரகப்பிரவேசம் பண்ணணும். எங்கே போகிறது? கிரகப்பிரவேசம் ஆனோம்னா முதல்ல சப்தபதி ஆகணும், லாஜஹோமம் ஆகணும், இந்த ஹோமங்கள் பிரதான ஹோமம் ஆகணும். இதெல்லாம் ஆனாத்தானே என்னால் இப்போ சப்தபதிக்கு தான் ஊரே காத்துருக்கு, உலகமே காத்துருக்கு. ஏன்னால் சர்வலோக மகேஸ்வரன், நிரங்குஷ ஸ்வதந்திரன், சர்வ வியாபகன், சர்வ நியந்தா, ஜெகச்சரீரகன். இதுதான் பெருமாளுக்கு பெருமை. அவர் இப்போ குனிஞ்சு முட்டி போட்டாகணும். போட்டு இந்த பெண்ணு திருவடியை வலது கையால் பிடிச்சாகணும். அதாவது இவ கால் எடுத்து இடது கையில் வலது கையில் கையை பிடிச்சுட்டார். பிடிச்சுட்டு இடது கையாலே இந்த பெண்ணோட கட்டவரலை பிடிச்சி எடுத்து வைக்கணும். ஊர் முழுக்க கூடியிருக்கு. இப்பேற்பட்டவன் நம்ம பொண்ணு காலை பிடிக்கணும் தான். இப்போ பிடிக்கிறாரா பார்க்கணுன்ட்டு பிடித்தார், கால் எடுத்து முன்னாடி வைக்கிறார். மந்திரம் சொல்லணும் இல்லையோ, மறுபடியும் திகைப்பு. ஏன்னா மந்திரம் என்ன சொல்லணும்னால் ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான் வேது, வே ஊர்ஜே விஷ்ணுஸ்துவான் வேது, த்ரீணி விரதாய விஷ்ணுஸ்துவான் வேது, சத்வாரி மாயோபவாய விஷ்ணுஸ்துவான் வேது, பஞ்சபசுபியோ விஷ்ணுஸ்துவான் வேது, ஷட் ருதுபியோ விஷ்ணுஸ்துவான் வேது, சப்தசப்தபியோ ஹோத்ராபியோ விஷ்ணுஸ்துவான் வேது, சகா சப்தபதா பபூவ, சகாயோ சப்தபதா பவ, சக்யான்மே மாயோஷ்டா, சக்யாத்தே மாயோஷ்டம். பரிசா மந்திரம் சொல்லணும். சொல்லிட்டு இவர் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு விஷ்ணு இந்த அடியில் உன்னை பின்தொடரட்டும்னால் நான் முன்னாடினா உட்காண்டிருக்கேன், நான் எப்படி பின்தொடர்றதுங்கிறார் அவர். என்னை இவர் முன்னாடி வச்சிருக்கார். இதுன்னா மாப்பிள்ளை பிள்ளை முன்னாடி உட்காந்துருப்பார், விட்டு பின்தொடருவார். விட்டு இங்கே முன்னாடியே உட்காந்துன்னுட்டு காலை எடுத்து வச்சுட்டு பின்தொடரட்டும்னா சரி இப்போ என்னமோ சொல்கிறேன். இது ஒன்றும் நமக்கு ஒத்து வர போகிறது இல்லை. இப்போ ஏன் தான் இதெல்லாம் நம்மளை சொல்கிறாளோ. நமக்கு ஆண்டாளிடத்தில் ஆசை, ஆண்டாளுக்கு நம்மிடத்தில் ஆசை. இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாரோ. இதுக்கு மண்டபங்கிறார், கோபுரங்கிறார், இத்தனை பேரை கூப்பிடுறார், சாப்பாடு போடணுங்கிறார், இதுக்கெல்லாம் மந்திரம் சொல்லணுங்கிறார்னு கண்ணனுக்கு உள்ளத்திலே துடிச்சுட்டே இருக்கான். கல்யாண பிள்ளைக்கு எப்பவும் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படியே ஆனந்தமாக வெளியூர் போயிடணும். இதுதானே யாருக்கு ஆசை இருக்கும். போது அதை உட்காந்து வச்சு இந்த மந்திரம் சொல்லு அந்த மந்திரம் சொல்லுன்னு இருந்தா அதுவும் இவருக்கு மந்திரமே வேண்டாதவர், தாண்டி இருக்கிறவர். ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தார். ஆண்டாளும் அடிபத்த அடுத்த அம்மி விதிக்கணும் இல்லையோ. அந்த அம்மி எதுக்கு வச்சிருக்காள்னா இதை போல் இன்னும் மனசை திருடப்படுத்திக்கோ அப்படிங்கிறதுக்காக. ஆண்டாளுக்கு ஒரே சிரிப்பு. மற்ற பேருக்கு வாஸ்தவம், நமக்கு அம்மி மிதிக்கணுமா? அந்த பூமியே நான் தான், அம்மியிலேருந்து பூமி தான். பூமியை போல கடினமாக பொறுமையாக இருக்கணும்னு எல்லா பெண்களுக்கும் சொல்கிறோம். ஆனால் நாம் அப்படி இல்லை, நாமே அந்த பூமியினுடைய அவதாரம். சரி பார்த்துட்டு இருப்போம். எடுத்து அப்படி கால் எடுத்து வைக்க போகிறார். அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழினால் உள்ள ரொம்ப படபடக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்கணுமோ என்ன ஆகுமோ. என்ன பயம்னால் ஏற்கனவே இந்த கண்ணனம் பெருமான் நிறையா கல்யாணம் பண்ணிக்கிறவர். ராமன் ஒரு கல்யாணத்தோடு இருந்தவர். அவருடைய காலு பட்ட உடனே ஒரு கல் பெண்ணாக எடுத்து இந்த கண்ணன் கைப்பட்ட உடனே இந்த கல் பெண்ணாக வந்து நின்றுதுன்னா அவருக்குன்னா கால் பட்டது அகல்யா சாபமோட்சமாகி பெண்ணாகணுட்டா. இவரோ கைப்பட்டதுனால் நல்ல வேளை ஒத்துன்னு வரல போட்டிக்கு. அதனால் எடுத்து அம்மி மிதித்தாள். அம்மி மிதித்து மெட்டி எல்லாம் போட்டுவிட்டா. பிரதட்சணம் வந்தாச்சு, அக்னி பிரதட்சணம் வந்தாச்சு. அருந்ததி பார்க்கணும், நட்சத்திரம் திருவ நட்சத்திரம், அருந்ததி நட்சத்திரம் பார்க்கணும்னா அதெல்லாம் நம்ம பகல் வேலையே முடிச்சுடுறோம். இப்போ ஒன்றுமே தெரியாது. 11 மணிக்கு போய் அருந்ததியை பாரு, திருவனை பாருன்னு எந்த நட்சத்திரம் தெரியும். அதனாலே வார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பட்னி. இது முடிஞ்சு போயிடும். நான் சொன்ன லாஜஹோமத்தோடு முடிச்சிருவா. கிரகப்பிரவேசமே இல்லைன்னு சொன்னேனே, லாஜஹோமத்தோடு முடிஞ்சு போயிடும். முழுக்க பட்னி இருக்கணும். பெண்ணும் பட்னி, பிள்ளையும் பட்னி. நம்மெல்லாம் நன்னா சாப்பிடலாம்.
ஆனால் அவள் 2 பேரும் சாப்பிட முடியாது. அதோட கூட ஒன்று இருக்குது, பொண்ணை பெற்றவர் அன்றைக்கி ராத்திரி வரைக்கும் சாப்பிட முடியாது. யார் கன்னியாதானம் பண்ணியிருக்காரோ அவர் இன்னும் பட்னி. இந்த பிள்ளைகளாவது அன்றைக்கி சாயங்காலமான சாப்பிடலாம். அப்போ இதுக்கு அருந்ததி அம்மை மிதித்தாச்சு, அருந்ததி பார்க்கணும், சாயங்காலம் வரைக்கும் பேசாமல் இருக்கணும். இந்த அருந்ததி பார்த்ததுலேருந்து அடுத்து பண்ண வேண்டிய உபாசனை வரைக்கும் மௌன விரதம் அனுஷ்டிக்கணுங்கிறது. வாயை திறந்து பேசவும் கூடாது. காத்துன்னு இருந்துட்டு அது காட்டியை எடுத்து அப்புறம் உபாசனம் பண்ணணும். ஸ்தாலிபாகம் பண்ணணும். ஸ்தாலிபாகம்னா ஒரு மண் பாத்திரத்தை எடுத்து இந்த பெண்ணு தளிக பண்ணணும். அந்த சின்ன மண் சட்டி ஒரு மடக்கு தான் கிடைக்கும். அந்த மடக்கை வச்சு 2 வரட்டி சாத்தூளை போட்டு ஒரு நெருப்பை மூட்டி அதில் இந்த மடக்கை வச்சு ஒரு காலாளாக்கு பிரசாதம் ஒரு அரிசியை சேர்த்து அந்த அரிசியை பண்ணி அதை வச்சுன்னு தான் இவன் உபாசனம் பண்ணணும். அதுதான் இவனுடைய முதல்ல உபாசனம். கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றுனுட்டு இனிமேல் முதல்ல உபாசனம் பண்ணிவிட்டால் நித்திய அக்னிஹோத்திரி நித்திய உபாசனங்கிற பாருங்க. அதுக்கப்புறம் ஆப்ரயாணாத் பிராணன் போகிற அன்னி வரைக்கும் இவன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அது வரைக்கும் இந்த பெண்ணை அந்த அக்னியை பாதுகாக்கணும். விடாமல் தளிகைக்கு அக்னி போகணும், அக்னிகாரியத்துக்கு வரணும், தளிகைக்கு போகணும், அக்னிகாரியத்துக்குனால் கூடவே அக்னி பகவான் இருந்து குடும்பத்தை ரட்சிக்கிறார்னு அர்த்தம். அப்போ அது நடந்தது. மேற்கொண்டு காட்டணும் இல்லையோ, 2 குழந்தைகள் கையும் பிடிச்சுனுட்டார் வாத்தியார் சுவாமி. பிடிச்சுனுட்டா இது இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது. இப்போ இதுதான் அருந்ததினால் இவர் பார்க்க மாட்டேங்கிறார். நான் கொடுத்தது துருவ பதவி, இதை என்ன பார்க்க சொல்றியா? துருவனுக்கு பதவி கொடுத்து நட்சத்திரமாக்கிறதே நான். உங்களுக்கெல்லாம் துருவனை காட்டலாம், நான் எதற்காக பார்க்கணும்? அருந்ததி பார்க்கணும்னால் நீங்கள் பதிவிரதைகளாக இருக்கணும்னு அருந்ததியை பார்க்கணும்னால் பூமாதேவி எதுக்கு இப்போ அருந்ததியை பார்க்கணும்? ஒன்றுமே இந்த கல்யாண வாழ்க்கை புரியவே இல்லை. சரி, ஏதோ அப்பா அம்மா பண்ணணும்னு ஆசைப்படுறா, அதுக்காக பண்ணுற போல் இருக்குன்னால் இது அன்னிக்கா? இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளும் அதே தான் பண்ணுறா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நிஜமாக எங்களுக்கு புரியவே இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக பண்ணிக்கிறேன். ஆனால் அது வேறு இது வேறு, ரெண்டும் ஒன்றும் இல்லை. அவர் பெருமான்கிறதுக்காக சொல்லிண்டார். அப்போ அடுத்து இங்கேருந்து கிரகப்பிரவேசம் பண்ண வேண்டும். எங்கு செல்லலாம்னால் இப்போ தான் பெருமாள் சொல்கிறார், திருவரங்கன் நம்ம ஊர் ஸ்ரீரங்கம். கிரகப்பிரவேசம் அங்கே தான்னால் பெரியாழ்வாருக்கு மறுபடியும் முகம் கோணி போச்சு. அவருக்கு அது பிடிக்கவே இல்லை. கவலைப்பட வேண்டாம், அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறதுக்காகத்தான் சின்ன பிரதிநிதியாக உங்கள் ஊரில் வீடு கட்டி வச்சிருக்கேன். அதனால் இனிமேல் அந்த பொற்கிழியை கொண்டு கட்டப்பட்ட வீட்டில் தான் கிரகப்பிரவேசம் விட்டார். பரம திருப்தி ஊர்க்கார எடுக்கலாம். அப்போ இனிமேல் நம்ம பொண்ணு ஸ்ரீரங்கம் போகிறது இல்லையா, அந்த பிள்ளை வந்தவர் கல்யாணம் பண்ணி இங்கே இருந்துட போகிறாராம். என் அன்னிலிருந்து இனி வரைக்கும் ஆண்டாள் ரங்கமன்னாராக அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்பிரான் போதையாக சிவில்லிபுத்தூரில் எழுந்துயிருந்து நம் அனைவரையும் அனுகிரகிக்கிறாள் என்பதோடே இந்த சரித்திரம் முடிவுற்றது. சஹ்ய கன்யாடனோத்தன சந்தன துருகுஞ்சமுல நீலகுந்தள குஸ்தரிஞ்சி கந்து சாம்ராஜ்ய மேலிஞ்சி கருண చింత మొలయ జగముల పాలించు చున్నవాడు. அப்பேற்பட்ட ஆனந்தமான தம்பதிகளாய் ஜகத்தை முழுவதற்கும் தாயும் தந்தையுமாக இருந்து இன்னி வரைக்கும் ரட்சிக்கிறார்கள். இத்தோடே கிருஷ்ணதேவராயர்கிற அரசன் அத்தனை பேரையும் ஜெயித்து ஆண்டாள் திருவடிகளுக்காக சமர்ப்பித்த ஆமுக்த மால்யதவில் 7வது அத்தியாயம் முற்று பெறுகிறது. சப்தம ஆஸ்வாசம் முற்றித்து கிருஷ்ணராய மகிஜான்யுத்பாதிதா ஆமுக்த மால்யதா ஆஸ்வாசமுசு சப்தமம் பலரு ஹிருத்யம்பைன பத்யம்புலன். இனி இந்த பிரபந்தம் அனைவருக்கும் ஹிருதயங்கமமாய் ஆனந்தமமாக இருக்கும். ஆண்டாள் ரங்கமன்னார் அனுகிரகம் அனைவருக்கும் கிட்டட்டும் என்பதோடே கிருஷ்ணதேவராயர் ஆமுக்த மால்யதாவை முடிவுறுத்துகிறார். இத்தை நமக்கு நடத்தி கொடுத்தது லக்ஷ்மணன், ஹனுமார் ஆகியோரோடு சேர்ந்த சீதாராமர்கள். எல்லாம் கண்ணன் கதை. ஆனால் நமக்கு நடத்தினது கோதண்டராம சுவாமி. அதனால் முதல்ல சீதை ராமன் திருவடிகளுக்கு பல்லாண்டு. இந்த சபையார் கோயிலார் பார்த்து ஆசைப்பட்டு சொல்லுன்னு சொன்னால்தான் இதை கேட்க முடியும். அதனால் அவர்களுக்கு பல்லாண்டு. திருப்பாவை ஆண்டுதோறும் நடத்தணும்னு ரொம்ப வருஷமாக நடத்தி கொண்டு இருக்கிற கோவை திருப்பாவை சபையார் அவர்களுடைய கைங்கரியத்துக்கும் பல்லாண்டு. கால வேளையாக இருந்தாலும் விடாமல் திரளாக வந்திருந்து கேட்டீர்கள். ஆகவே உங்களுக்கும் பல்லாண்டு. செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர்னு சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்மஜாமாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश
वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ